ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ ஃபியூச்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஜாவாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். லைன் பை லைன் எக்ஸிக்யூஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பேக்எண்டில் என்ன நடக்குதுங்கிறத வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதாவது இன்புட்னால் என்னென்னா, நம்ம அந்த ப்ரோக்ராம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன டேட்டா வேல்யூ தேவை, நம்ம யூசர்கிட்டேருந்து என்ன டேட்டா வேல்யூவை வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இன்புட்டு. ப்ராசஸ் அப்படிங்கிறது அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன வந்து ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அவுட்புட் என்னென்னா ரிசல்ட்டு, நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல அந்த ஒர்க்கோட ரிசல்ட் என்னவோ அதுதான் வந்து உங்களோட அவுட்புட். அதை நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்களோ டிஸ்பிளே பண்ணுறோன்னா அதுதான் வந்து நம்மளோட அவுட்புட்டு. இந்த ப்ரோக்ராமோட இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டே நம்ம ஒரு நம்பர் வாங்குவோம். அந்த நம்பரை வந்து ப்ரைமாக இல்லையான்னு வந்து செக் பண்ணுவோம். ஸோ நம்மளோட இன்புட் வந்து அந்த ஒரு நம்பர் யூசர்கிட்டேருந்து வாங்குறது தான். அதை வந்து கெட்டுன்னு ஒரு யூசர் டிஃபைன்டு மெத்தட்குள்ளே நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமாக இல்லையான்னு செக் பண்ணுறதை வந்து ப்ரோன்னு ஒரு மெத்தட்குள்ளே வைக்கிறேன். அதோட ரிசல்ட்டு தான் வந்து நம்மளோட அவுட்புட். அதை ஷோன்னு ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடில் வந்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஷோன்ற மெத்தடில் வச்சுருக்கேன். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, நான் வந்து என்னோடய இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டை அந்த மெத்தட்ஸ்க்கான கோடிங்கை வந்து தனியாக ஒரு கிளாஸ்க்குள்ளே வைக்கிறேன். கிளாஸு அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேரியபிள்ஸோட டிக்ளரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய யூசர் டிஃபைன்டு மெத்தட், அதாவது கெட்டு, ப்ரோ, ஷோ, இந்த 3 மெத்தடும் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். கிளாஸ் நேம் கொடுக்குறேன். அப்புறம் அதுக்குள்ளே என்னோடய மெயின் மெத்தட் இருக்குது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். அதுக்குள்ளே வந்து என்னுடைய இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டோட கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ப்ரோக்ராம் வந்து இருக்க போது. ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஃபார்னு நம்ம ஓப்பன் ப்ரேஸ், க்ளோஸ் ப்ரேஸ்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கும். இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம உள்ளர என்ன கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னு, என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம எழுதியிருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி முடித்தோன்னே அதுக்கப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ நீங்கள் என்ன அங்கே கொடுத்துருக்கீங்களோ அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூனா திரும்ப ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப அதுக்கப்புறம் மேலே இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ ஆகும். திரும்ப கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா வெளில வந்துடும். இல்லை திரும்ப அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா திரும்ப ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நடக்கும். திரும்ப வந்து கண்டிஷன் செக் பண்ணும். இந்த கண்டிஷனு, ஸ்டேட்மெண்ட், உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் மேலே இருக்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், இதுதான் இப்படி வந்து சர்க்கிள் ஆகிட்டே இருக்கும். இனிஷியலைசேஷன் வந்து ஒரு தடவை தான் நடக்கும். எப்போ உங்களுக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இப்படி தான் வந்து ஃபார் லூப் வந்து ஒர்க் ஆகும். அது இந்த ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஐஓ பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பஃபர் ரீடர்ன்ற கிளாஸ் வந்து ஐஓவில் இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கிளாஸோட நேம் வந்து செக் ப்ரைம்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். எனக்கு வந்து யூசர்ட்டேருந்து நான் ஒரு நம்பர் வாங்குவேன், என்னன்னு ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து நான் கவுண்ட்டு யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராமில். ஸோ அதுக்கு சீன் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதை வந்து ஈக்குவல் டு 0 நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கெட் மெத்தடு, இதில் வந்து பஃபர் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்கி என்னன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ரோ இன்னும் ஒரு மெத்தட் எழுதுகிறேன். இதில் வந்து என்னோடய ப்ராசஸ்ஸு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் வந்து ப்ரைம் கொடுத்துருக்க நம்பர் வந்து ப்ரைமாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து இதில் பண்ணியிருக்கேன். ஷோன்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். கொடுத்துருக்க நம்பர் வந்து ப்ரைமாக இல்லையான்றது வந்து
system.out.println யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு கீழே வந்து என்னோடய மெயின் கிளாஸு, அதாவது மெயின் மெத்தட் இருக்க கிளாஸு. ஸோ கிளாஸு செக் ப்ரைம் மெயின்னு கொடுத்துருக்கேன் நேமு. இதுக்குள்ளே என்னோடய பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து கிளாஸுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது எனக்கு செக் ப்ரைமோட கிளாஸுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னோடய மெத்தட்லாம் கால் பண்ணுறேன். அதாவது கெட்டு, ப்ரோ, ஷோ மூணுத்தையும் கால் பண்ணுறேன். ஸோ இதோட என்னோடய ப்ரோக்ராம் வந்து முடியுது. ப்ரோக்ராம் வந்து .javaன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து ஜாவாசி ஃபைல் நேம் .java. உங்களுக்கு எரர் எதுவும் வரலன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேமு. ஸோ எப்படி ரன் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபைல் நேம் ஜாவாசின்னு கொடுத்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ எனக்கு எரர் எதுவும் வரல. ஸோ நெக்ஸ்ட் லைன் வருது. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸு என்னோடய கிளாஸ் நேம், அதாவது மெயின் கிளாஸ் மெயின் மெத்தட் இருக்க கிளாஸோட நேம் நான் கொடுக்குறேன். எனக்கு என்ட்ரு நம்பர்னு கேட்குது. 2 நம்பர் ப்ரைம் நம்பர் கொடுத்து செக் பண்ணுறேன், ஒரு நாட் ப்ரைம் நம்பர் கொடுத்து செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அவுட்புட் கரெக்டாக வருது. எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணோன்னே, அதாவது ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு கொடுத்து என்டர் பண்ணோன்னே எனக்கு கண்ட்ரோல் வந்து என்னோடய மெயின் மெத்தடுக்கு வரும். அதாவது கிளாஸு செக் ப்ரைம் மெயின்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ்க்குள்ளே தான் எனக்கு கண்ட்ரோல் வரும். அதில் மெயின் மெத்தட்குள்ளே வரும். இங்கே வந்து பப்ளிக் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோன்னா, அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நம்ம வந்து அவுட் சைட் த கிளாஸ் வந்து இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எதுக்காகனா, நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமல் கிளாஸ் நேமை வச்சே வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வாய்டுன்றது வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணல. ஸோ வாய்டு. மெயின்ன்றது உங்களோட கீவேர்டு. ஸோ இந்த மெயின்ன்ற வேர்ட்லேருந்து தான் வந்து நம்ம எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய செக் ப்ரைமுக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். நியூ செக் ப்ரைம் ஆஃப் அப்படின்னு வந்து உங்களுக்கு அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆனோன்னே கண்ட்ரோல் வந்து உங்கள் செக் ப்ரைம் கிளாஸ்க்குள்ளே போகும். அங்கே இருக்க வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ என்னும் c = 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 2 வேரியபிளும் உங்களுக்கு வந்து பேக் எண்டில் வந்து மெமரி அலோகேட் ஆகும், இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் ஆனோன்னே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் திரும்ப மெயின் மெத்தட்குள்ளே வரும். ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு அந்த மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். கெட்டுக்குள்ளே வந்து system.out.println என்டர் நம்பர்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து என்டர் நம்பர்னு காமிக்கும். ஸோ நான் 5 கொடுக்குறேன். 5 கொடுத்தோன்னே எனக்கு system.in வந்து அதை எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு பாஸ் பண்ணும். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் பண்ண பைட் கோடை வந்து நம்ம வந்து பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறோம். ஸோ பஃபர் ரீடர் அது கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி எனக்கு பிஆர்ன்ற ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணும். பிஆர் ஆப்ஜெக்டில் இருக்க நம்மளோட இன்புட்டை வந்து ரீட் லைனுன்ற மெத்தட் மூலமாக நான் வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ ரீட் லைன் மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் கொடுக்கும். அதை நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். integer.parseInt யூஸ் பண்ணி அதை வந்து நான் என்னன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ எண்ணில் வந்து எனக்கு வந்து 5ன்னு ஓவர்ரைட் ஆகிடும். இதோட என்னோடய கெத் மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்போ கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். object.proன்ற மெத்தட் வந்து கால் ஆகுது. ஸோ ப்ரோக்குள்ளே வரும். இங்கே ஃபார் லூப்பில் வந்து int i = 1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்டிஜர் டைப்பில் ஐன்னு ஒரு வேரியபிள் வந்து மெமரியில் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு மெமரி அலோகேட் ஆகும். அதுக்கப்புறம் i <n என்னன்னு பார்க்குறாங்க. ஐயில் 1 இருக்குது. 1 வந்து <5னா ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆனோடனே உள்ளே வருது. ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு இஃப் வச்சுருக்கேன். இஃப் கண்டிஷன் என்னென்னா என்ன மாடுலஸ்ஸு i = 0வான்னு பார்க்குது. அப்படின்னா இப்போ எண்ணில் வந்து 5 இருக்குது. மாடுலஸ் ஐனா i வந்து 1. 5ஐ நீங்கள் 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ இப்போ வந்து n மாடுலஸ் i = 0 அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆனோன்னா இஃப் கண்டிஷனுக்கு கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து c = c+1. ஸோ மெமரியில் இருக்க c வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சில ஆல்ரெடி 0ன்னு இருக்குது. இப்போ வந்து c வந்து 1ன்னு ஆகும்.
அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து ஃபார் லூப்பில் இருக்கல்ல கடைசி இன்க்ரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஐ வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம் 2 இஸ் லெஸ் தென் 5 ஆனால் ட்ரூ. திரும்ப உள்ளார வரும். அதே மாதிரி n மாடுலஸ் ஐ 5 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 வராது ரிமைண்டர். ஸோ கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. திரும்ப மேலே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம் 3 வந்து லெஸ் தென் 5 ட்ரூ. ஸோ திரும்ப இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப்பில் வந்து n மாடுலஸ் ஐ, இப்போ n என்ன இருக்குது 5, ஐயில் வந்து உங்களுக்கு 3 இருக்குது. 5ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் உங்களோட ரிமைண்டர் 0 ஆனால் இல்லை 0 கிடையாது. ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. திரும்ப வந்து i++க்கு போகும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது 4க்கு. அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம் 4 இஸ் லெஸ் தென் 5 ஆனால் ட்ரூ. திரும்ப உள்ளார வரும். இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம் n மாடுலஸ் ஐ. இப்போ நீங்கள் 5 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களோட ரிமைண்டர் 0 ஆனால் கிடையாது. ஸோ இங்கே ஃபெயில் ஆனோன்னா திரும்ப ஃபார் லூப்பில் மேலே போகும். ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆனோன்னா கண்டிஷன் செக் பண்ணும் 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5னா ட்ரூ தான். இப்போ உள்ளார வரும். இப்போ n மாடுலஸ் ஐ 5 வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0. ஸோ இங்கே கண்டிஷன் ட்ரூ ஆகுது. ஸோ உள்ளார வருது. இப்போ வந்து c இஸ் ஈக்குவல் டு c + 1. நமக்கு சியில் வந்து ஏற்கனவே 1 இருக்குது. ஸோ 1 + 1 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபார் லூப்பில் இருக்க கடைசி ஸ்டேட்மெண்ட்டு. ஐ வந்து 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணோம் 5 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6 ஆனால் கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வரும். உங்களுக்கு ப்ரோ மெத்தடை விட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்கு போகும். மெயின் மெத்தடில் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் ஷோ அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஷோன்ற மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். ஷோவில் வந்து இஃப் சி இஸ் ஈக்குவல் டு 2ஆக இருந்தா அப்படின்னு சொல்லி கண்டிஷன் செக் பண்ணும். சியில் போய் பார்க்கும். சியில் வந்து 2 தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது இஃப் கண்டிஷன். அது உள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்னில் n அதுக்கப்புறம் இஸ் ப்ரைம்னு கொடுத்துருங்க. ஸோ n இருக்கிறது 5 இஸ் ப்ரைம் அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ப்ரைம் நம்பர் கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட்னு செக் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.